அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இனி வீட்டிலிருந்தபடியே 10 நிமிடங்களில் பத்திரப்பதிவு செய்யலாம். தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 590 சார் பதிவாளர் அலுவலகங்களில் சொத்துப்பதிவு, திருமணப்பதிவு, உயில் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பதிவு செய்ய கூட்டம் நிரம்பி வழியும் நிலையில் இந்த கூட்ட நெரிசலை குறைக்கவும் நடைமுறைகளை எளிதாக்கவும் பத்திரப்பதிவுத்துறை புதிய டிஜிட்டல் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஸ்டார் 3.0 என்ற பெயரில் புதிய மேம்பாட்டு திட்டம் விரைவிலேயே மக்களின் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. ஸ்டார் 3.0 திட்டத்தின் மிக முக்கிய நோக்கமே மக்கள் பத்திரப்பதிவு சேவைகளை விரைவாகவும் வீட்டில் இருந்தபடியேவும் பெற வழிவகுப்பதுதான். இரண்டாவது அறிவிப்பு. கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு சட்ட விதிகளை உருவாக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியீடு செய்துள்ளது. கடன் வழங்கும் நிறுவனங்கள் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பித்து ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பத்தின் மீது முடிவெடுப்பதற்கு முன்பு காவல்துறை, வருவாய்த்துறையின் கருத்துகள் பெறப்படும். கடன் வழங்கும் நிறுவனங்கள் 4 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு மக்களிடம் பிணையம் பெறக்கூடாது உள்ளிட்டவை சட்ட விதிகளில் இடம்பெற்றுள்ளன. மூன்றாவது அறிவிப்பு. யானைகளை இடமாற்றம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்களை வகுக்க முதன்மை தலைமை வனக்காப்பாளரான உதயன் தலைமையில் 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. நிபுணர் குழு மதிப்பாய்வு செய்து 2 மாதங்களுக்குள் தனது வழிகாட்டுதல்களை அரசிடம் சமர்ப்பிக்கும். நான்காவது. புதிதாக கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தனி வீடுகளுக்கு முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் நிர்ணயம் செய்யும் வகையில் ஒவ்வொரு வகையான கட்டடத்திற்கும் மதிப்பு நிர்ணயம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தரை தளத்திற்கு 11,685 ரூபாய் முதல் தளத்திற்கு 10,830 ரூபாய் எனவும் இரண்டாம் தளத்திற்கு 11,025 ரூபாய் எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. உள்ளூர் காவல்துறையின் ஒருங்கிணைப்புடன் வளாக பாதுகாப்பு தணிக்கை 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். அதன் அறிக்கையை தங்களுடைய கல்வி நிறுவனத்தின் இணையதளத்தில் தவறாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தொழில்நுட்ப கல்வி ஆணையர் தெரிவித்துள்ளார். வளாகங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல், பயிற்சி பெற்ற பாதுகாப்பு பணியாளர்களை அமர்த்துதல் போன்ற அரசு உத்தரவை முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஆறாவது அறிவிப்பு. நடப்பு நிதியாண்டில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 25 லட்சம் கூடுதல் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அரசு. 1/11/2025 நிலவரப்படி நாடு முழுவதும் இந்த திட்டத்தில் சுமார் 10,33 லட்சம் இணைப்புகள் உள்ளன. மேலும் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் முடித்து நாட்டில் எல்பிஜி சேவையை விரிவுபடுத்தும் வகையில் 2025-26 நிதியாண்டில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 25 லட்சம் கூடுதல் எல்பிஜி இணைப்புகளை வழங்க அரசு அண்மையில் ஒப்புதலும் அளித்துள்ளது. தகுதி அளவுகோல்களும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தேர்வர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்க 2026 ஆண்டுக்கான ஓராண்டு தேர்வு அட்டவணையை tnpsc.government.in என்ற இணையதளத்தில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அதில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் பணிகளுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பு அடுத்த ஆண்டு 2026 மே மாதம் 20ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்படும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1 பணியிடங்களுக்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குரூப் 2 2A பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டு அக்டோபர் 25ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும். பல லட்சம் பேர் விண்ணப்பிக்கக்கூடிய குரூப் 4 பணியிடங்களுக்கான அறிவிப்பு அக்டோபர் 6ஆம் தேதி வெளியாகிறது. தேர்வு டிசம்பர் 20ஆம் தேதி நடத்தப்படவும் உள்ளது. இதேபோல ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் பணிகளுக்கும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் பெற டிசம்பர் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் எனவும் வயது வரம்பு கிடையாது எனவும்
இதற்கான விண்ணப்பம் மற்றும் பரிந்துரைகள் award.tngov.in என்ற இணையதளத்தில் மட்டுமே பெறப்படும் எனவும், தகுதியுடையோர் அரசால் நியமிக்கப்படும் தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமானது இனி வாரத்தில் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. வாரத்தில் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெற உள்ளது. 10வது அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை டிசம்பர் 12ஆம் தேதி வரவில்லை என்றால் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என அமைச்சரான சங்கரபாணி பேட்டியளித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை கோரி 29 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளன எனவும், தகுதியிருந்தும் உரிமை தொகை வரவில்லை எனில் மேல்முறையீட்டில் மீண்டும் சேர்க்க வாய்ப்புள்ளது எனவும் அவர் கூறியிருக்கிறார். 11வது அறிவிப்பு. தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் 5 நாட்கள் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி நடைபெற உள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சியானது 15/12/2025 முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த பயிற்சி இந்நிறுவன வளாகத்தில் நடைபெறும். 12வது அறிவிப்பு. கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் வரும் டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இலவச லேப்டாப் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். 13வது அறிவிப்பு. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 5.25% செய்துள்ளது. நாட்டில் சில்லறை பணவீக்கம் மிகவும் குறைவாக உள்ளது. அதே நேரத்தில் நாட்டின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சியையும் காண்கிறது என்பதால் ரெப்போ விகிதத்தை குறைத்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. 11,48,000 பேர் எழுதிய குரூப் 4 பணியிடங்களுக்கான எண்ணிக்கை மேலும் 645 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2வது முறையாக காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி தான் 727 காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டது. தற்போது மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கையானது 5307 உயர்ந்துள்ளது. 2002 மற்றும் 2024 ஆண்டிற்கான காலி பணியிடங்கள் 3560 இருந்தது. இதை ஒப்பிடும்போது தற்போது 2025ஆம் ஆண்டில் கூடுதலாக 1541 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கடைசியாக 15வது அறிவிப்பு. ரயில்களில் தண்ணீரை கொதிக்க வைக்கும் எலக்ட்ரிக் கெட்டில் பயன்படுத்தினால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகள் செல்போன் சார்ஜ் பாயிண்டுகளை தவறாக பயன்படுத்தி கெட்டில் மூலம் டீ காஃபி போடுவதாக புகார்கள் எழுந்தது. ரயில்களில் கெட்டில் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் 1000 ரூபாய் அபராதம் அல்லது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.